Welcome to our channel. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம 1 கப் தேங்காய் துருவி வச்சுக்கணும். 3/4 கப் ஜீனி, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நெய் சூடானதும் நம்ம முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நம்ம துருவினதும் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணிலாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்படியே வறுத்துட்டு நல்லா அந்த தேங்காயோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததும் அதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிட்டு 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் போட்டு நல்லா இந்த ஜீனி பாகு ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஜீனி பாகு வந்து இந்த மாதிரி வரும். நம்ம ஜீனி பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு அது நம்ம கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி பிசு தன்மை, இந்த மாதிரி பிசு தன்மை இருக்கிற வரைக்கும் கிண்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லாம் ஒரு மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நமக்கு தேவையான பதம் வந்தாச்சு. நம்ம எதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் வந்து நல்லா நெய் விட்டுக்கோங்க. அது மாதிரி ஸ்பூன்லேயும் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் போட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூன்லேயே நெய் போட்டிருக்கிறதுனால நெய் ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. டெக்கரேஷனுக்காக வேணால் சேவ் பண்ணிவிட்டு நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வேணால் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் கட் பண்ண வராது அவ்வளோவா. ஒரு 5 நிமிஷம் ஆனதுமே நீங்கள் இதை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.